ஹஜ் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் அத்தனை பேருக்கும் உள்ள பர்மிட் கிடைச்சிருமா? நிச்சயம் கிடைக்காது. கோடி கோடியாக வைத்திருப்பவர்கள் தானே போக முடியும். பிரைவேட்ல போனா 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம், ஹஜ் கமிட்டியில போனா அதுவே ஒரு சில 3-4 லட்சங்களுக்கு மேல் ஆகிறது. அங்க போய் எவ்வளவு செலவு? இதை ஒரு ஏழையால் செய்ய முடியாது என்று நம்மால் நினைக்க முடியாது. மற்ற எந்த இடத்திற்கு டிராவலுக்கு போனாலும் கையில காசு வேணும். ஆனால் அல்லாஹ்வுடைய புனித இடத்திற்கு நாம் போய் ஹஜ் உம்ரா செய்வதற்கு காசு பணம் தேவையில்லை. இறைவனுடைய அழைப்பு நமக்கு தேவை. லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய ஏழையான சொந்தக்காரரை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் என்ன இருக்கணும்? அந்த ஏழைகிட்ட பாஸ்போர்ட் இருக்கணுமா? விசா இருக்கணுமா? டூ அண்ட் ஃப்ரோ எக்ஸ்பென்ஸ் இருக்கணுமா? அங்க போய் செலவு பண்ணதுக்கான செலவு இருக்கணுமா? எதுவும் இருக்க தேவையில்லை. லண்டனில் இருக்கக்கூடிய அவர் அழைக்க வேண்டும் என்று நினைத்தால் போதுமானது. 10 நாள்ல ஃபாஸ்டா எமர்ஜென்சி பாஸ்போர்ட்டை அவர் எடுத்து தருவார். விசாவை அவர் எங்கிருந்தாலும் எத்தனை டிராவல் ஏஜென்சி பிடித்து யாரிடம் எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ கொடுத்து அவர் அதை சரி செய்வார். அவரை இங்கிருந்து கிளப்பி அழைத்து கொண்டு சென்று கண்ணியப்படுத்தி அவரை திரும்ப அனுப்புவது யார் அவரை கூப்பிட வேண்டும் என்று நினைத்தாரோ அவருடைய வேலை. அதுபோல் அல்லாஹு தஆலா தன்னுடைய புனிதமிக்க இல்லத்திற்கு விருந்தாளிகளாக யாரெல்லாம் அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களிடம் எதுவுமே இருக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் அழைத்து விட்டால், அல்லாஹ் நாடி விட்டால் உடனடியாக அவர் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜியாக மாறிவிடுகிறார். இது அல்லாஹ்வுடைய அழைப்பின் பேரில் நிகழக்கூடிய அற்புதமான கடமை. அதனால் இதில் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் கிடையாது. காசு உள்ளவர் காசு இல்லாதவர் என்ற பாகுபாடு கிடையாது. எத்தனையோ கோடீஸ்வரர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய இறை இல்லத்திற்கு வராமல் தடுத்து வைத்திருக்கிறான். எத்தனையோ ஏழைகள் எல்லாம் பலமுறை தன் வாழ்க்கையில் உம்ரா செய்து இறைவனுடைய ஆலயத்தை காணும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இது பாக்கியத்தினால் ஏற்படக்கூடியதை தவிர பணம் காசினால் ஏற்படக்கூடியதல்ல.